குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏஜி சம்மில் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போது வயதிற்கிடையேயான விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19:5. ஸோ உங்களுக்கு இப்போ தற்போது வயது விகிதம் பார்த்தீங்கன்னா 19:5. 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது வந்து 3:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இப்போ அவங்களுடைய வயதோட கூட்டுத்தொகை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், தற்போது வயதுக்கான ரேஷியோ எழுதிக்கோங்க. 19:5. எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது? 4 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த 4 வருஷம் இங்கே எழுதிக்கிறோம். 4 வருஷம் பிறகு அவங்களுடைய விகிதம் எப்படி மாறுதுன்னா 3:1. இப்போ ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுவோம்னா, கீழே இருக்குல்ல இந்த ரேஷியோ மைனஸ் பண்ணிக்கோங்க, அது இந்த 4 கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 19 19 மேலே போட்டு சின்னதாக போட்டுக்கோங்க. 3 × 5 15. இப்போ இதை மைனஸ் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. 19 15 மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி 4. ஸோ 4க்கு 4 டிவைட் ஆகிடுச்சு, மீதி 2. இதுதான் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ எடுத்துகிட்டு வந்து அதை எதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இந்த அப்பாவோட வயசுலையும் மகன் வயசுலையும் போடுறோம். அப்பாவுக்கு 19ன்றதால 19 × 2 38. பையனுக்கு 5ன்றதால 5 × 2 10. கூட்டினீங்கன்னா 48. அப்போ ஆன்சர் வந்து 48. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.